ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்ப ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலமும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்து குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். கவனமாக கேட்கணும். ஏன்னாக்கா உங்களுக்கு நல்லதும் நடக்க போகுது, நல்லது இல்லாததும் நடக்க போகுது. நான் அப்படி தான் சொல்லுவேன், கெட்டது சொல்ல மாட்டேன். நல்லது இல்லாததுனாலும் கெட்டது தான். எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக பேசினால்தான் பாசிட்டிவான பலன் கிடைக்கும். நல்ல வார்த்தைகள் பேசினா தான் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லி. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்தே குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன இப்படி ஸ்டார்டிங் எப்படி சொல்கிறீங்களே? ஆமாம், ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னா என்ன? ஒரு வண்டி எடுத்துங்க, நல்லா ஓடிந்த வண்டி தான், சாவியை போடுறோம், சவுண்டு வருது, வண்டி கிளம்ப மாட்டேது. நீங்களும் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துட்டு தான் வந்தீங்க. முன்னாலே நாளைக்கு காலைல வெளியே போகணும்னு நினச்சிருந்தீங்க. ஆனால் தூங்கிட்டே இருக்கீங்க, எழுந்திருக்க மனசில். அப்புறம் போய்க்கலாம், லேட்டாக போய்க்கலாம், இப்படி தான் சொல்லுவேன். அப்போ வண்டிக்கும் ட்ரபிள், உங்கள் உடம்புக்கும் ட்ரபிள். அதுக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் சொன்னேன். அதுக்காக பயந்துடாதீங்க. எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, கெடுபலன்கள், நல்லது இல்லாத பலன்கள்லாம் முன்னாடி சொல்லுவேன். கடைசியாக நல்ல பலன்கள் சொல்லி முடிப்பேன். அது இந்த ராசி பலன் இருந்தாலும் மட்டும் இல்லை, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கும் இப்படி தான். ஆரம்பத்திலே நம்ம நல்லது சொல்லிட்டு போகும்போது கெடுதல் சொன்னாக்கா அவங்களுக்கு மனசு கஷ்டத்தோடு போவாங்க. அது கூடாது. இதெல்லாமே ரொம்ப நாள் பார்த்து வர ஜோதிடர்கள், அந்த காலத்தில் இருந்திருக்க ஜோதிடர்கள் தான் தெரியும். ஆண்டு அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லுவாங்க. வெறும் படித்தது மட்டும் வச்சு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ அனுபவங்கள் பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஜாதகம் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பலன்கள் சொல்லி அது கரெக்டாக இருந்திருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவரவர்கள் தேவைக்கேற்ப தான் அவரவர்களுக்கு உண்டான
பலனை சொல்லுவாங்க. ஜாதகம் பலன் வெறும் கிரகங்களை வச்சு மட்டும் சொல்கிறதில்ல, உளவியல் ரீதியாகவும் சொல்லப்படுது, இறை சக்தி மூலமாகவும் சொல்லப்படுது. இதை தான் என்ன பண்ணிடுறாங்க, இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால ஜோதிடர்களாம் அந்த கால ஜோதிடர்களை அதிகமாக விமர்சிக்கிறாங்க. இதுலேயும் பாலிடிக்ஸ் வந்துச்சு. அவங்க ரொம்ப வருஷமாக பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருமா? எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? அவங்களாம் எப்படி சொல்ல முடியும்? ஏன் எப்படி சொல்கிறாங்க? இவங்களுக்கு வர்றது எங்கே வராமல் போயிடுதோன்னு இருக்காங்க. அது தவறு. அவரவருக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும். இதுதான் இறை நியதி. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கரெக்டா? அதனால் இதை விடுத்து யாரும் யாரையும் விமர்சிக்கக்கூடாது. அதுவும் ஒரே தொழிலருக்கும் கண்டிப்பாக விமர்சிக்கக்கூடாது. நான் அப்படி தான், மற்றவங்க பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே மாட்டேன். அதுதான் என்னுடைய பழக்க வழக்கம். என்னுடைய குருமார்கள் அப்படி, நான் வந்த வழி அப்படி. அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்டிங்கே ட்ரபிளாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா வண்டிக்கு சாவி பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் போடலாம், ரிப்பேர்னா ரிப்பேர் செஞ்சிடலாம். அப்போ கண்டிப்பாக வண்டி ஓட தானே செய்யும். அதே உடம்புக்கும் உடம்போலே அந்த அதுக்குண்டான மருந்து தடவிக்கலாம். வசதியான உற்சாகம் பானம் சொல்லக்கூடிய இந்த டீ காஃபி குடிச்சிக்கலாம். நம்ம உடம்பை நம்ம சரி பண்ணிக்கலாம். வண்டி எப்படி சரி பண்ணுறோமோ அந்த மாதிரி உடம்பையும் சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, வண்டி வர மாதிரி நம்மளும் தான் ஓட போகிறோம், அவ்வளோதான். அப்போ சரியாயிடும். அதன்படி நடக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லிது. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமை உள்ள இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்தால் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற பிள்ளையார்கிட்ட போய் நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்து உங்கள் தலையை 3 தடவை சுற்றிக்கிட்டு வீட்டிலே தான் சுற்றணும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள்லாம் வெளிப்படையே பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் பார்ப்பீங்க, அப்போ தான் இஷ்டத்துக்கு அவங்க தலையை சுற்றிப்பாங்க, உடம்பை சுற்றிப்பாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க உடைப்பாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு இவர் ஏதோ பரிகாரம் பண்ணி நல்லா ஆகிடுவார் போலக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நல்லது நினைக்கிறவங்க இருக்காங்க, கெட்டது நினைக்கிறவங்க. இதுதான் உலக இயல்பு. மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சாரர் அப்படி தான் இருப்பாங்க, ஒரு சாரர் இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த முக்கியமான பரிகாரத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, வீட்டிலேயே 3 தடவை தலையை சுற்றிங்க, அங்கே போய் கல்புரை ஏற்றி பிள்ளையார்கிட்ட காமிச்சு உடைச்சிடுங்க. இதுமாதிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அது பண விஷயமாக இருக்கலாம். ஃபுல்லாக கிடைக்காது, இது ஓரளவுக்கு தான் கிடைக்கும். அதை பற்றி கவலைப்படுவானா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தீங்கன்னா, நான் சொன்ன பரிகாரம் தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். முக்கியமாக சகோதர வகையில் பிரச்சனை வரும். உதவி பண்ணுறேன்னு இருப்பார், இப்போ உதவி பண்ண மாட்டேன்னுவார். அதுபடி கோச்சிக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். அப்போ தான் நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஏனென்று சொன்னால், உங்களுடைய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே முக்கியமான கிரகங்கள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதில் பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இப்படிலாம் இருக்காங்க. பெரும்பான்மையான கிரகங்கள் அந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போது துணிஞ்சு நடப்பீங்க, தைரியமாக போவீங்க, அரசாங்க உதவி கிடைக்கும். அது இல்லாமல் பயணங்கள் கொஞ்சம் அடிக்கடி ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு, அது மூலிமா போயிட்டு வருவீங்க. அது இல்லாமல் போக்குவரத்து மூலிமா லாபங்கள் கிடைக்கும். இந்த ஏஜென்சி எடுத்துருக்கவங்க, ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருளை விற்கிறவங்க, கமிஷன் மூலிமா தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, எல்லாமே நல்லது நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி உறவு மட்டுமில்லை, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்லாம் இந்த 2 பேர் இந்த
கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் குரு இருக்கிறனால நல்ல ஒரு அட்வைசராக இருப்பாங்க. கணவன் அந்த மனைவிக்கும், மனைவி அந்த கணவனுக்கும் பார்ட்னர்ஷிப்புமே அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதை பயன்படுத்திங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதிய புதிய பொருள்கள் வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கணும். அதில் இந்த பொருள் வாங்காமல் இருக்கமே, வாங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பொருள்லாம் இப்போ வீட்டுக்கு வந்துடும், வாங்கிடுவீங்க. அதுக்குண்டான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு பொருள் இந்த ஊரில் தான் கிடைக்கும்னு தெரியும், நம்ம அந்த ஊருக்கு போயிருப்போம், ஏதோ ஒரு மறதியாலோ இல்லை வேலை நிமித்தமாக வேலை விஷயத்துலையோ போய்ட்டு வந்துடுவோம், உடனே வாங்கம்மான்னு வந்துடுவோம். அப்போ நம்ம கேட்பாங்க வீட்டில், அந்த ஊரில் தானே அந்த பொருள் கிடைக்கும், அந்த பொருள் அங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தானே சொல்லுவாங்க, ஏன் வாங்கம்மான்ட்டேன்னு கேட்பாங்க. அதற்குண்டான நேரம் இப்போ வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி அந்த இடத்துக்கு போவீங்க. முதல்ல வாங்காமல் வந்தீங்கல்ல, இப்போ வாங்கிடுவீங்க. அதுதான் உண்மை. அப்போ கண்டிப்பாக கிடச்சிரும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரே குறிக்கோளோட ஒரே செயலால் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தான் கிடைக்கும். கெட்ட பலன் மறைஞ்சிடும். கெடுதின்றது வராது. யாரும் கெடுக்க மாட்டாங்க. கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் கெடுக்காமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு மாற்றங்கள், வேறு வழிகள் அப்படி போயிடும். அப்படி நடந்துப்பாங்க. வழிபாடு என்று பார்க்கும்போது குரு வழிபாடு வச்சுக்கலாம். வியாழக்கிழமையில், பௌர்ணமியில் ஜீவ சமாதி தரிசனம் காணலாம். மகான்கள், சித்தர்கள் அவங்க தரிசனம் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வரலாம். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வரலாம். தொடர்ந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு நடக்காத விஷயமே நடக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இப்போ இனிப்பு தானே பிடிக்கும், அதை அளவாக வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வாங்கி கொடுக்கலாம். இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்குமே இது கிடைக்குதே, நம்மளுக்குமே வாங்கி தராங்களே, அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாசி மாத பலன்லாம் கெடுபலன் வந்தால் கூட அது வந்த சூடு தெரியாமல் போயிடும். அது நல்ல பலனாக மாறிடும். மாற்றமாகி உங்களுக்கு அப்படியே சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொன்னேன் இல்லையா, அது போய் உங்களுக்கு நல்ல ஒரு எண்டிங் சக்ஸஸ் சொல்லுவாங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.